ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபேஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே முக்கியமான ஒரு மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இப்போ 2024 முடிகிறதுக்கு இன்னும் கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாத கால அளவே இருக்குது. ஆமாங்க, 2024 இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். 2024 பிறந்ததும் தெரியல, முடிய போகிறதும் தெரியல, அந்த அளவுக்கு ஸ்பீடாக ஆண்டு முடிஞ்சிருச்சு. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே ஆண்டு முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த 2024 கடைசியாக வரக்கூடிய மாதம் டிசம்பர் மாதம். டிசம்பர் மாதம் 2024 கடைசி கட்டம் அப்படிங்கிறதுனால இந்த 30 நாட்களும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆண்டு தொடங்கும் போது நீங்கள் செய்த வேலைகளுக்கான பலன் ஆண்டு முடியும் போது கிடைக்குமா என்பது கிரகங்களுடைய நிலையை பொறுத்து தான் சொல்ல முடியும். கிரகங்கள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு, அதனால் உங்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து இருக்குது அப்படிங்கிறத நான் டிசம்பர் மாத ராசி பலனில் இனி டெய்லி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ண போகிறேன். அதில் இன்றைக்கி மேஷ ராசிக்காரங்களுக்கு ஆரம்பிக்கிறேன். மேஷ ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. 2024 இறுதி மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்குமா, ஆபத்தாக இருக்குமா அப்படிங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைங்க. சரி வாங்க, டிசம்பர் மாத பலன்களை முழுமையாக இந்த வீடியோவில் மேஷ ராசிக்காரங்க உங்களுக்கு பார்க்கலாம். ஸோ மேஷ ராசிக்காரங்க, நீங்கள் அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா மேஷராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த டிசம்பர் மாத பலன்கள் கரெக்டாக இருக்கும். அதனால் மேஷராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு டிசம்பர் மாதம் கிரகநிலை என்ன மாதிரி அமையுங்கிறத ஷேர் பண்ணுறேன். கிரகநிலை என்ன மாதிரி அமையுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ராசியில் குரு வக்ரத்தோடு இருக்கிறாரு. ரணருண ரேகஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு. கலஸ்தரஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கிறாரு. அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் இருக்கிறாரு. பாக்கிஸ்தானத்தில் புதன் இருக்கிறாரு. தொழில் ஸ்தானத்தில் சனி இருக்கிறாரு. அயனசயன போகஸ்தானத்தில் ராகு இருக்கிறாரு. இந்த மாதிரி தான் டிசம்பர் மாதம் உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. கிரக மாற்றங்களும் இருக்குது. கிரக மாற்றங்கள் கரெக்டாக டிசம்பர் 2ஆம் தேதி புதன் பகவான் பாகிஸ்தானத்திலிருந்து தொழில்ஸ்தானத்துக்கு மாறுறாரு. டிசம்பர் 16ஆம் தேதி வந்து சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாகிஸ்தானத்துக்கு மாறுறாரு. டிசம்பர் 20ஆம் தேதி வந்து சனி பகவான் லாபஸ்தானத்திலிருந்து அயனசயன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு. டிசம்பர் 25ஆம் தேதி வந்து சுக்கிர பகவான் வந்து லாபஸ்தானத்திலிருந்து அயனசயன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு. டிசம்பர் 27ஆம் தேதி வந்து செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாகிஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த மாதிரி கிரக மாற்றங்கள்லாம் வந்து இருக்குது. கிரக மாற்றங்கள், கிரக நிலைகள், இதனோட அடிப்படையில் மேஷ ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கான பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அதை நான் இப்போ உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். உங்களுக்கான பலன் என்னங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வேலையில் கவனம் டிசம்பர் மாதம் செலுத்தணும். அப்படி நீங்கள் செலுத்தினீங்கன்னா தான் உங்களுக்கு வேலையில் எந்த ப்ராப்ளமும் வராது. நீங்கள் மற்றவர்களுடைய நடவடிக்கைகளை நன்கு அறிந்து கொள்ளணும். அதை அறிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படணும். அப்படி நீங்கள் இந்த டிசம்பர் மாதம் செயல்பட்டால் மட்டும்தான் எதிர்பாராத செல்வ சேர்க்கை உண்டாகும். இல்லைனா எதிர்பாராத நஷ்டம் ஏற்படும். அதே நேரத்தில் மனதில் வீண் கவலைகள்லாம் வந்து இருக்கிறது உங்களுக்கு நீங்கும். கிரகநிலைகள், கிரக மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த சில அதிசயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். எதிலும் ஒரு வேகம் வந்து இருக்கணும். அந்த வேகத்தோடு செயல்படும் போது தான் வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தவர் விஷயங்களில் தலையிடுவது தயவு செய்து இருக்க வேண்டாம். அப்படி தலையிட்டிங்கன்னா அதில் ரொம்ப பிரச்சனையாகும். அதனால் அடுத்தவர்கள் விஷயங்களில் தலையிடும்போது கவனம் தேவை. உல்லாச பயணங்கள் செல்வதற்கு வாய்ப்பு டிசம்பர் மாதம் நேரலாம். எதிலும் அளவுக்கு மீறாமல் உல்லாச பயணங்களில் இருக்கிறது நல்லது. ஆடம்பரமாக ஏதாவது பண்ணி நஷ்டத்தை ஏற்படுத்திக்காதீங்க. ஆண்டு புதிதாக பிறக்கும்போது திரும்ப பிரச்சனை தொடரும். அதுக்காக தான் அளவுக்கு மீறாமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்கிறேன். ஆடம்பர பொருட்கள் சேரும். ஆடம்பர பொருட்கள் சேரும்போது அந்த ஆடம்பர பொருட்கள் கைக்கு உள்ளார இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லது. ஆடம்பர பொருட்கள் கைக்கு மீறி நீங்கள் செய்தீங்கன்னா ரிஸ்க்கு உங்களுக்கு. அதனால் ஆடம்பர பொருட்கள் இது பண்ணுறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆக மொத்தம் மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம்
ஏற்றிறக்கமாக தாங்க இருக்க போகுது. ஸோ பேலன்ஸ் பண்ணி தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கொண்டு போகணும். ஸோ இது ஒரு எச்சரிக்கையாகவே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் உங்களுக்கு தொழில் வியாபாரம் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த மெத்தன போக்கு மாறுங்க. மெத்தன போக்கு நீங்கி வேகமானது பிடிக்குங்க. தொழில் விஷயமாக வெளியூர் செல்ல வாய்ப்பு நேரும். அப்படி சென்றால் மட்டும்தான் எதிர்பார்த்த ஆர்டர் கிடைக்கும். எதிர்பார்த்த ஆர்டர் கிடைப்பதில் இருந்த தாமதமும் நீங்கும். அதனால் வெளியூர் பயணம் செல்ல வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக பயணம் மேற்கொள்ளுங்க. இது தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உங்களுக்கு இந்த ஆண்டில் கடைசி மாதம் புதிய பொறுப்புகள் கிடைக்குமாங்க. புதிய பொறுப்புகள் கிடைக்க பெற்றால் அதை கண்டிப்பாக ஏற்றுக்குங்க. அதனால தான் உங்களுக்கு நன்மை அடைய முடியும். மேலிடத்திலிருந்து பொறுப்புகள் அதிகமாக உங்களுக்கு வழங்கப்படும். அந்த பொறுப்புகள் எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லா பொறுப்புகளையும் கரெக்டாக பண்ணுங்க. இது கண்டிப்பாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்க செய்ய வேண்டிய விஷயம். அதாவது மேலிடத்தில் பொறுப்புகள் கிடைக்கிறது, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொறுப்புகளை சரிவர பண்ணுறது, இதெல்லாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணணும். அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது திருப்தியான நிலையானது காணப்படும். இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குவதால் செலவு ஏற்படும். அதனால் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அனாவசியமாக இருந்தால் வாங்க வேண்டாம், தேவையானதாக இருந்தால் வாங்குங்க. அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம்லாம் நீங்கி நெருக்கமானது ஏற்படும். கணவன் மனைவியாக இருக்கிறவங்க நிறைய மனவிட்டு பேசுங்க. பிள்ளைகளோடு மனதிற்கு பிடித்த இடத்திற்கு செல்லுங்க. அப்படிலாம் சென்று பொழுத கழிச்சிங்கன்னா உங்களுக்கும் பிள்ளைகளுக்கு இடையே பாண்டிங் ஸ்ட்ராங் ஆகும். வீடு மனை போன்ற முதலீடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ப இப்போ நீங்கள் செயல்பட்டிங்கன்னா லாபம் காண முடியும். பெண்களுக்கு கூட நீங்கள் எதிர்பார்த்த செல்வ சேர்க்கை உண்டாகும். மனதில் வீண் கவலை ஏற்படலாம். இந்த கவலை ஏற்படாமல் இருக்க அடுத்தோர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்க்கணும். அதை நீங்கள் தவிர்த்துக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு நல்லது. ஸோ இது பெண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எல்லாரையுமே எளிதில் வசீகரிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு அதிகரிக்கும். இதனால் செல்வம் பல வழிகளில் உங்களுக்கு சேரும். வாக்குவன்மையால் எதையும் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். அதனால் வாக்குவன்மையை முழுசாக வைத்துக்குங்க. இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உங்களுடைய செயல்பாடுகளுக்கு முட்டுக்கட்டு போட்டவங்களா இப்போ விலகி விடுவாங்க. அதனால் உங்களுடைய முயற்சிகளுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். சூரியனுடைய சஞ்சாரம் ராசிக்கு 11 இருக்கிறதுனால அரசியலில் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் இப்போ உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியும். மொத்தத்தில் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான மாதமாக டிசம்பர் மாதம் அமைஞ்சிருக்கு. அப்புறம் மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய மனக்கவலை உண்டாகும். பயணங்கள் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். அந்த கல்வி பற்றி மனக்கவலை ஏற்படாமல் இருக்க கல்வியில் முழு கவனம் செலுத்தணும். இது மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மெயினாக மேசராசி அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் பயணங்கள் செல்ல நேரலாம். உறவினர்களிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கணும். காரிய தாமதம் ஏற்பட்டாலும் சாதகமான பலன் கிடைக்கும். நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்க்கணும். உங்களுடைய வேலைகளை அன்றன்றைய தினமே முடித்து விடுவது வெற்றிக்கு வழிவகுக்கும். இது ஒரு டிப்ஸாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் பரணியில் பிறந்தவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் சுகம் உண்டாகும். பணவரவு கூடும். எதிர்ப்புகள் மறையும். பகை பாராட்டியவர்கள் பகையை மறந்து நட்புக்காரன் நீட்டுவாங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டாகும். அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சாமர்த்தியத்துக்கேற்ப செயல்படுங்க. இது பரணியில் பிறந்த மேசராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட டிப்ஸு. அப்புறம் கார்த்திகையில் பிறந்தவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் வாக்குவன்மையால் காரியங்களில் அனுகூலம் ஏற்படும். சூரியன் சஞ்சாரத்தால் வேலை தவறி உண்ண வேண்டியது இருக்கும். வாகன வீடு ஆகியவற்றால் செலவு ஏற்படும். அடுத்தவர் பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்க்கணும். இது கார்த்திகையில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை. அதனால் இந்த டிப்ஸுகளுக்கு ஏற்ப செயல்படுங்க. உங்களுக்கு பரிகாரமாக டிசம்பர் மாதம் என்ன பண்ணுன்னா, டிசம்பர் 1 டிசம்பர் முடிகிற வரைக்கும் கந்தசஷ்டி கவசத்தை படித்து முருகனை வணங்கணும், இல்லைனா கேட்கணும். இதை செய்தீங்கன்னா கஷ்டம் நீங்கும், எதிர்ப்புகள் விலகும், எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகும். அதனால் இந்த ஒரு விஷயத்தை செய்திடுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைன்னு பார்த்தீங்கன்னா திங்கள், வியாழன், வெள்ளி. சந்திராஷ்டம தினம்னு பார்த்தீங்கன்னா 11, 12, 13. அதிர்ஷ்ட தினம்னு பார்த்தீங்கன்னா 4, 5, 6, 31. ஸோ டிசம்பர் மாதம் உங்களுக்கு முழுசாக என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன்.
ஷேர் பண்ண இந்த தாள்களை உங்கள் ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவே தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி மேஷ ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு டிசம்பர் ராசிக்காரங்களுக்கு டிசம்பர் மாத பலன்கள் என்னங்கிறதோடு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.